Hello friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டேபிள் 7 8 9 இது வந்து மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. அத எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ங்கறத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் 7 பார்க்கலாம். Table 7 எல்லாத்துக்கும் தெரியும். 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63, 10 7s are 70. இத படிக்கிறதுக்கு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைகளுக்கான ஷார்ட்கட் தான் இது. பாருங்க. ஃபர்ஸ்ட் 0 இங்க ஸ்டார்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்க இருந்து 0 1 2 இங்க 2 முடிஞ்சனால நெக்ஸ்ட் 2 3 4 இப்போ 4 முடிஞ்சதனால நெக்ஸ்ட் 4 5 6 7 பாத்தீங்களா 1 7s are 7 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63, 10 7s are 70. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டேபிள் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டேபிள் 8 எல்லாத்துக்கும் தெரியும். டேபிள் 8 இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாமா? சி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா 0 1 2 3 4 4 மட்டும் 2 டைம்ஸ் போடணும் 8 டேபிள்ல மறந்துடாதீங்க. அடுத்து 4 5 6 7 8 ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து கீழ இருந்து எழுதலாம் 0 2 4 6 8 again 0 2 4 6 8 பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா டேபிள் 8 ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்களா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் டேபிள் 9 போலாமா? வாங்க போலாம். 9 டேபிள் எல்லாத்துக்கும் தெரியும். இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி அடுத்து ரிவர்ஸ்ல இருந்து எழுதணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 பாத்தீங்களா? வந்துருச்சா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். Thank you.